வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புதிய கற்காலம் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் நம்ம பழைய கற்காலம் பற்றி பார்த்தோம். இப்போ புதிய கற்காலத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ பழைய கற்கால தமிழர்களுடைய வாழ்க்கை நல்ல வளர்ச்சி அடைஞ்சு வந்துக்கிட்டே இருந்தது. பழைய கற்கால மனிதர்கள் கண்டுபிடிச்ச கற்கருவிகளை இந்த புதிய கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் நல்லா மெருகேற்றி நல்லா கூராக நல்லா வழவழப்பாக ஆக்கி அதை பயன்பட ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல்லையும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தின ஒரு காலம்னு சொல்லலாம். அதாவது உடலில் இருந்த அந்த மயிர்கற்றையெல்லாம் போயிட்டு அவங்களோட முகம் இன்னும் மென்மையாகவும் பொலிவாகவும் இருந்தது. நீண்ட தலைமுடியும் தாடியும் புதிய கற்கால மனிதர்களுடைய உருவத்தோற்றமாக இருந்தது. இப்போ தர்மபுரி, பாலக்கோடு, அரூர், பப்பிரெட்டிப்பட்டி, பொன்னாகரம் இந்த இடத்துலலாம் இவங்க வாழ்ந்திருக்காங்க. பிக்கனாஹள்ளின்ற ஊரில் இவங்களுடைய கல் கருவிகளும் வட்டுகளும் தேய்ப்பான்களும் அதே சமயத்தில் வத்தல் மலை பகுதியில் பார்த்திங்கன்னா இவங்க பயன்படுத்தின கை கோடாரிகளும் மற்ற கருவிகளும் மக்களால் வழிபடப்படுகிறது. அதே சமயத்தில் வட ஆற்காடு, தென்னார்காடு பகுதியில் பார்த்திங்கன்னா இவங்க பயன்படுத்திய கற்கால கருவிகள் இருக்குது. அரிக்கமேடு, அதுக்கப்புறம் சேலம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டத்திலலாம் இவங்க வாழ்ந்ததுக்கான சாட்சிகள் நிறையா இருக்குது. புதிய கற்காலத்தில் இருந்த தமிழர்கள் அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அவங்களுடைய கால்நடைகளை அவங்க தேவைக்காக பயன்படுத்த நல்லா கற்றுக்கிட்டாங்க. அந்த விலங்குகளோட மேய்ச்சலுக்காக அவங்க காடுகளை பயன்படுத்திக்கிட்டாங்க. இதனாலே பார்த்திங்கன்னா குறிஞ்சி முல்லை நிலங்களையே அவங்க தங்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அவங்க கால்நடையை மேய்ச்சல் விடுறதுக்கு இந்த இடம் வசதியாக இருந்ததுனால அவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடம், அதாவது பழைய கற்கால மனிதர்கள் ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் நகர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இவங்க ஒரு இடத்துல நிலையாக தங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்களோட கருவிகளும் கல் தூண்களும் செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமாக இருந்தது. அதே மாதிரி எலும்பில் கருவிகளும் கல் கோடாரிகளும் அப்புறம் சிறிய கல் கருவிகளும் அப்புறம் இரு பக்கம் இருக்கக்கூடிய கற்கோடாரிகள்லாம் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் கல்மணிகள், ஆற்று கூழாங்கல் இதெல்லாம் பச்சு இவங்க கோலிகள், தாயத்துகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக இவங்க பயிர்கள் வளர்த்து அந்த தானியங்களை அரைக்கிறதுக்காகவும் உடைக்கிறதுக்காகவும் அம்மி, குழவி, திருக்கை, கற்சட்டி, பாத்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க விவசாயம் செய்கிற நிலத்தை பண்படுத்துறதுக்காக கை கோடாரி, அப்புறம் உழுக்கலப்பை இதெல்லாம் வச்சு அவங்க நிலத்தை பண்படுத்தியிருக்காங்க. அப்புறம் வேட்டைக்காக கவன், வில், மான் கொம்பு, மாட்டுக்கொம்பு, வலைத்தடி இதெல்லாம் வச்சு அவங்க போர்க்கருவிகளாகவும் அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. தொழில்கள் பார்த்திங்கன்னா இவங்க மரத்தாலும் கற்களான பொருட்களை செய்கிறது தொழிலாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி விலங்குகளோட தோள்களை பதப்படுத்தி அதை ஆடையாக செய்கிற தொழிலும் இவங்க செஞ்சுருக்காங்க. நாய்களுக்கு ஒரு நுண்ணறிவு இருக்கிறத பார்த்து வியந்து அந்த நாய்க்களை அவங்களோட வேட்டை தொழிலுக்கு உதவ மாதிரி பயிற்சி செஞ்சுருக்காங்க. அப்புறம் வேட்டையாடுறதுனால கிடைக்கிற உணவு மட்டும் இவங்களுக்கு போதாதனால இவங்க கால்நடைகளை வளர்க்குறது மூலமாகவும் பயிர் வகைகளை பயிர் செய்கிறது மூலமாகவும் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டு அவங்களுக்கு வேண்டிய உணவை இவங்களே செஞ்சுக்கிற மாதிரி அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. இந்த தொழில் மாற்றம் வந்ததுனால குறிஞ்சி நிலப்பகுதியில் மட்டுமே வாழ்ந்து வேட்டையாடி வந்த பழைய கற்கால தமிழர்கள் வழியில் இந்த புதிய கற்கால மனிதர்கள் முல்லை நிலப்பகுதியில் இந்த கால்நடைகளை மேய்ச்சி வாழறதுக்கு பழகினாங்க. அதுக்கப்புறம் இந்த கால்நடைகளையும் வேளாண்மைக்கு அப்போ அவங்களுக்கு பழக தெரியாததுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கற்கோடாரிகள்லாம் பண்ணியிருந்தாங்களே அதை வச்சு நிலத்தை குத்தியே அவங்க வேளாண்மை செஞ்சாங்க. இதுக்கு கொத்துக்காட்டு வேளாண்மை அப்படின்ற ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. குறுங்காட்டு பெருங்காடுகளெல்லாம் நெருப்பு வச்சு அழிச்சிட்டு அதை வேளாண்மைக்காக அவங்க பயன்படுத்தினாங்க. இதுக்கு கொல்லை அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. அதே சமயத்தில் காட்டுங்களெல்லாம் எரித்து இவங்க வேளாண்மை பண்ணதுனால இதுக்கு காட்டு எருப்புன்ற பேரும் இதுக்கு இருந்தது. அதே சமயத்தில் இன்னொன்று இவங்க கற்றுக்கிட்டாங்க. பருவ மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த க்ராப் ரொட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, பயிர் மாற்று வேளாண்மை, அதாவது ஒரு சமயம் கிழங்கு அதுக்கப்புறம் வேறு பயிர்கள்னு இவங்க விளைவிச்சாங்க. இந்த பயிர் மாற்று வேளாண்மையில் ரொம்ப இவங்களுக்கு நல்ல பலன் கொடுத்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா,
நீரை பயன்படுத்தி வேளாண்மை பயன்படுத்த ஆரம்பித்ததுனால தான் அந்த 3வது நிலமான மருத நிலம் வந்து உருவானது. இப்போ வீடுகள்னு பார்த்திங்கன்னா பழைய கற்கால மனிதர்கள்லாம் வந்து மலை குகைகளில் அப்புறம் மலையோட அடிவாரத்தில் வாழ்ந்தாங்க. அதே சமயத்தில் அவங்க ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் மாறிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் புதிய கற்கால மனிதர்கள் வந்து இப்போ பயிர் தொழிலும் செய்கிறாங்க, கால்நடைகளும் வளர்க்குறாங்க. அதே சமயத்தில் தானியங்கள் வளர்றதுனால அந்த விளைவிச்ச தானியங்களை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டதுனால அவங்க ஒரு இடத்துக்கு போகாமல் ஒரே இடத்துல தங்க வேண்டிய நிலையை உருவாக்கிக்கிட்டாங்க. அப்போது வந்து என்ன பண்ணாங்கன்னா சிறிய சமதளமான மணல்கள் இல்லைன்னா மலையோட அடிவாரத்தில் சின்ன வீடுகள் மாதிரி அமைச்சு அதில் வாழ்ந்தாங்க. இப்போ மக்களோட தொகை பெருக 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 இவங்களோட வேளாண் உற்பத்தியும் பெருக வேண்டி இருந்தது. அப்போ அதை பாதுகாக்க வேண்டிய நிலைமையும் உருவானதுனால பல பேர் சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. அப்படி தான் வந்து ஊர்களெல்லாம் உருவாச்சு. அப்புறம் வந்து மரத்தோட போக்குக்கு ஏற்ப வீட்டோட அமைப்பையும் வட்டம் நீள்வட்டம் அது மாதிரி வந்து அமைச்சு அதில் வந்து புல் வேந்த கூரை வீடுகளாக இவங்களாம் கட்டிக்கிட்டாங்க. அப்புறம் மரக்கம்புங்களை நட்டு அது மேலே வந்து புல்லால் வந்து கூரை வேஞ்சாங்க. அப்புறம் மூங்கில் பின்னி அது மேலே வந்து சாம்பல் கலந்த மண்ணை பூசி அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மண்ணும் கல்லும் வந்து கலந்து சோறாலாம் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் வீட்டோட சுற்றுச்சுவரை வந்து பார்த்திங்கன்னா மணலாலும் அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா மண் சேறு பூசியும் அப்படியே மெழுகி வச்சு அதை ரொம்ப இன்னும் வந்து சீராக வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் தரையிலலாம் பார்த்திங்கன்னா தட்டை கற்களை வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. வீட்டோட கூரையோட உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மழை நீர் வந்து விடாமல் இருக்கிறதுக்காக மண் குடத்தை செஞ்சு கவுத்து வச்சுருக்காங்க. இந்த குடம் தான் இல்லைன்னா அந்த சட்டின்னு சொல்லலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா கோயில்கள்லாம் வந்து கலசமாக வந்து மாறி இருக்கிறது. இப்போ வந்து அவங்களுடைய தொடர்பு மொழி எப்படின்னா அவங்க வந்து இயற்கை மொழி செயற்கை மொழின்னு 2 வகையான மொழிகளை பயன்படுத்தினாங்க. இப்போ சுட்டு சொற்களுக்கு முந்தினது தான் இயற்கை மொழி, பின்னாடி வந்து தான் செயற்கை மொழி. இப்போ பழைய கற்கால மனிதர்கள் வந்து அவங்களுக்குள்ள தொடர்பு கொள்றதுக்கு சுட்டு சொல்லிகளை பயன்படுத்தினார்கள். ஆனால் புதிய கற்காலத்தில் வந்து தனித்தனி சொற்களெல்லாம் இவங்க வந்து உருவாக்குனாங்க. அப்போ தான் வந்து குமரி மாவட்டத்தில் கண்டத்தில் பார்த்திங்கன்னா குறிஞ்சி நிலத்துலேருந்து தோன்றிய தமிழ் முல்லை நிலத்துக்கும் வந்துடுச்சு. அதனால் வந்து அந்த நிலத்தோடைய கருப்பொருட்களை பற்றின சொற்களெல்லாம் வந்து புதுசாக உருவாக்குச்சு. இப்போ செயற்கை மொழியானது வந்து எப்படின்னா அசைநிலை, புணர்நிலை, குழுநிலை, பகுசொல் நிலை என்ற அந்த மாதிரி தான் கற்காலத்தில் வந்து முடியறதுக்கு முன்னாடியே கண்டறிந்திருக்க வேண்டும்னு சொல்லிட்டு மொழி ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. அசைநிலைன்னா ஒற்றையாய் வேறு எந்த சொல்லும் சேராமல் தனியாக இருக்கிற சொல். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஏ, உல், பல், யா, உன் இந்த மாதிரி சொற்கள். புணர்நிலைன்றது 2 சொற்களை இணைத்து ஒரு சொல்லாக சொல்கிறது. இப்போ பெரு ப்ளஸ் மகன்னா பெருமகன், செய் ப்ளஸ் கைனா செய்கை. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து உருவாகுது. கொழுநிலைனா முழு சொல்லும் துணை உறுப்பு சொல்லும் ஒன்றாக இணைந்து ஒரு சொல்லாக வருது. அதாவது வந்து வரு கூட்டுதல் உத்து கூட்டுதல் ஈ வருந்துவி. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. பகு சொல் நிலைனா 2 சொற்கள் வந்து மருவி உட்பிணைந்து உருமாறி வருது. அதாவது பொம்மான், பெருமகன், பிரான் இந்த மாதிரி இது. அசைநிலை காலத்தில் பார்த்திங்கன்னா சீனோர்களோட முன்னோரும் கொழுவு நிலை காலத்தில் வந்து சிந்தியரின் முன்னோரும் பகுசொல் நிலை காலத்தின் தொடக்கத்தில் சுமேரியாவின் முன்னோரும் குமரி நாட்டிலிருந்து பிரிந்து போயிருக்கணும் வேணும் அப்படின்னு மொழியியல் ஆராய்ச்சி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய சான்றுகளும் இருக்குது. ஏன்னா அந்த மொழியை வந்து ஆய்வு செய்யும் போது இதுதான் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ குமரி கண்டத்தில் இவங்கெல்லாம் வாழ்ந்ததுக்கான சாட்சியாக இந்த மொழியும் ஒரு அடிப்படையாக நம்ம சொல்லலாம். உங்களுக்கு அதான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.